இப்போ இந்த லீவ்ஸ் தான் போட போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் உல்லன் நூல் எடுத்திருக்கேன். ஒரு சைடு நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே கொடுத்துட்டே வரப்போகிறோம். இந்த ஷேப் வரைஞ்சிருக்கோம், லீவ்ஸ் ஷேப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் ஊசியை கொடுத்து மேலே எடுத்துக்கலாம். இப்படியே மேலே எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் இங்கே கொடுத்துக்கலாம். இது மாதிரி சென்டரில் ஒரு கோடு மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த சென்டருக்கு இந்த சைடு ரைட் சைடில் 2 லைன் வரணும், லெஃப்ட் சைடில் 2 லைன் வரணும். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் இறக்கமாக கொஞ்சம் கீழே இப்படி ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். பின்னாடி இருந்து அதுக்கு கொஞ்சம் இறக்கமாக ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து கரெக்டாக இங்கே கீழே குத்திருக்கோம் பாருங்கள், அதே இடத்துல மேலே மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி குத்திட்டு வரணும். கீழே வந்து அதே இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே அப்படி குத்திக்கலாம். இப்போது திரும்பவும் அடியிலேருந்து இப்போ இங்கே 2வது லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் கீழே திரும்பவும் இதுக்கு பக்கத்தில் இப்படி கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி இப்போ இங்கே 2 லைன் போட்ட மாதிரி இந்த சைடு இப்போது அதே மாதிரி ஊசி இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி திரும்பவும் கொஞ்சம் இறக்கமாக இப்போ நம்மளுக்கு லீவ்ஸு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி தான் இப்போ அடுத்து இங்கே கொண்டு வரோம். அடியிலேருந்து ஊசியை இப்படி மேலே கொண்டு வரோம், சென்டரில் கொண்டு வரணும். ஃபஸ்ட் லைனு இதுக்கு நேரம் நம்ம இந்த வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே அப்படியே நம்ம இப்போ இதுதான் சென்டர் லைனு. இதுக்கு இந்த சைடு 2 லைன் வரணும், இந்த சைடு 2 லைன் வரணும். அடியிலேருந்து ஊசியை மேலே கொண்டு வரோம். இந்த சென்டர் லைனுக்கு கொஞ்சம் இறக்கமாக கொண்டு வந்து திரும்பவும் இங்கே திரும்பவும் அதே மாதிரி அடியிலேருந்து மேலே கொண்டு வரோம், திரும்பவும் இங்கே கொண்டு வரோம். இதே மாதிரி தான் இந்த சைடு 2 லைன், அந்த சைடு 2 லைன்னு போடணும். இப்போது அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் இறக்கமாக கொண்டு வந்து அடுத்து இதை விட கொஞ்சம் இறக்கணும். இப்போ நம்மளுக்கு லீவ்ஸு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இந்த லீவ்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது எல்லாத்துலேயும் நம்ம கொடுத்துட்டே வரணும். இப்போ இங்கேருந்து கொண்டு வந்து இந்த சென்டரில் இப்படி குத்திக்கிறோம். இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டோம். இப்போ இந்த சைடு 2 லைன், இந்த சைடு 2 லைன், 2 லைனும் கொஞ்சம் இறக்கமாக அப்படியே கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லீவ்ஸோட ஷேப் கிடைக்கும். நான் இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இந்த லீவ்ஸ் 2மே போட்டுட்டு காட்டுறேன். நான் வந்து ஃபுல்லாக 2 சைடும் லீவ்ஸு ஃபுல்லாக போட்டுட்டேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.